அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்களுக்கும் நம்முடைய சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசிக்கும் நம்மளுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை எல்லாம் துல்லியமாக அறிந்த மூத்த குடிமகன்கள் அனைவருக்கும் மிகவும் மனம் வேதனைப்பட்டு என்னுடைய இரு கரங்களையும் கூப்பி என் சிரம் தாழ்த்தி நான் விடுக்கும் ஒரு வேண்டுகோள். மிகவும் மனது வேதனையுடனும் உணர்ச்சி கொதிப்பிலும் நான் பேசுகின்றேன். ஒரு வார காலத்திற்கு முன்பு ஒரு மிகவும் புகழ்பெற்ற தொலைக்காட்சியில் நம்முடைய மிக பெரிய விடுதலை போராட்ட வீரரும் மிகவும் ஆழமான வாழ்க்கை, உயர்தர வாழ்க்கையில் ஆரம்பித்து பிற்காலத்தில் அவர் சொல்லொண்ணா துயரங்களை சிறையிலிருந்து வெளியில் வந்தும் மிக துன்பப்பட்டு உயிர் நீத்த திரு மறைந்த வ.உ. சிதம்பரனாரை பற்றிய ஒரு காணொளி தொகுப்பு கண்டேன். மனம் வேதனையுற்றேன். என் உடலும் மனமும் சோர்ந்து அன்று முழுவதும் என்னால் எந்த காரியங்களையுமே செய்ய முடியவில்லை. இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இதை போன்ற சுதந்திர போராட்ட வீரரை இவ்வளவு சாதாரணமாக கொச்சைப்படுத்தி பேசிய விதம் மிகவும் தவறு. நாம் தென்னிந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர போராட்டத்தின் தாக்கத்திலே எத்தனையோ மகான்கள் சொல்லாலும் செயலாலும் உடலை வருத்தி கொண்டும் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இன்று இதை போல பேச முடியும் என்றால் அதற்கு நாம் இந்தியாவில் அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் ஒரு முக்கிய காரணம். பிறகு இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், இளம் சிறார்கள் அவர்கள் தான் என்ன பேசுகின்றோம், எதை பற்றி பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், இந்த சமுதாயத்திலே நாம் பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு நேர்மறை தாக்கத்தையும் எதிர்மறை தாக்கத்தையும் உண்டாக்கும் என்று அறியாத பருவம் அறிந்து செய்தார்களோ அறியாமல் செய்தார்களோ. நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றுதான் இந்த உரையை ஆரம்பித்தேன். என்ன வேண்டுகோள்? இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் இருப்பார்கள். இவர்களை கருவுற்று கருவிலே கற்பனைகள் செய்து இவர்கள் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் வரை எல்லா பெற்றோர்களின் கனவுமே தன் குழந்தைகள் மிகவும் புகழில், செல்வத்தில், நேர்மையில் உயர்ந்தவளாக வர வேண்டும் என்றுதான் எண்ணிக்கை இருக்கும். ஆனால் இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் எந்த விஷயத்தில் கோட்டை விட்டார்கள் என்று என்னால் கணிக்கவே முடியவில்லை. இதை தொடர்ந்து கிளையாக மூன்றாவது விஷயத்தையும் நான் சொல்லுகின்றேன். நான் ஒரு ஜோதிடன். என்னிடம் வருபவர்கள் எதிர்காலத்தை பற்றித்தான் கேட்கிறார்கள். நானும் எதிர்காலத்தை பற்றித்தான் பேசுகின்றேன். இதை போலவே தொடர்ந்தால் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? நாட்டுப்பற்று என்பது அறவே இருக்காது. நாட்டுப்பற்று இல்லை என்றால் எதிலேயுமே பற்று இருக்காது. நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை கூட உணர்ந்து அறிந்து கொள்ளும் பக்குவம் இருக்காது. தான் தோன்றித்தனமாக எந்த காரியங்களை வேணாலும் செய்ய துணிவார்கள். அதன் விளைவுகளை அந்த குழந்தைகள் மட்டுமில்லாமல் அவர்கள் வளர்ந்து திருமணமாகி அவர்களுக்கும் குழந்தைகள் வரும் பொழுது அந்த குடும்பத்திற்கும் அவமானம், இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அவமானம். என்னுடைய வேண்டுகோள், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். என்னை போலல்லாமல் இன்னும் எவ்வளவோ குடிமகன்கள் சுதந்திரத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் அனைவருமே இதில் வேதனைப்படுகிறார்கள். நாம் வளர்வது மற்றவர்களின் நல் எண்ணத்திலும் ஆசீர்வாதத்திலும் தான் வளர வேண்டும். மற்றவர்களை துன்பப்படுத்தி
மற்றவர்களை கேவலப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம் கிடைத்து வாழும் வாழ்க்கை அற்பத்தனமானது. எனவே தயவு செய்து இந்த குழந்தைகளை நான் மன்னித்தால் கூட இயற்கையும் கர்மாவும் மன்னிக்குமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்காக நான் இறைவனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றேன். இந்த பெற்றோர்கள் தயை கூர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக அறிவுரை கூறி அவர்கள் செய்த இந்த கருமை நிறைந்த ஒரு செயலை மாற்றுவதற்கு முயற்சி செய்யவும். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம்.